ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு எக் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்து அடியில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழ் போர்ஷன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த முட்டையை நம்ம திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி ஆம்லெட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா முட்டையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயோட நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வணக்கி விடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காரமான வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரேவியிலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதிலேயே 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஆம்லெட், அதை அப்படியே சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த இடத்துல பீஸாக மீடியம் சைஸ் பீசஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு முட்டையை அந்த கிரேவியோட நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 to 7 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த கிரேவியில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் முட்டை எல்லாம் அந்த கிரேவியோட நல்லா பைண்டாகி குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் கடைசியாக ஒரு கை நிறைய மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.